Hi friends, welcome to Sai Ashram Vidyalaya. 10th இயல் 5 இதில் என்னென்ன டாப்பிக்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடை, இதெல்லாம் மொழிபெயர்ப்பு, கல்வி, கவிதை பேழை, அதில் நீதி வெண்பா, எழுதியவர் கா. செய்குத்தம்பி பாவலர், திருவிளையாடல் புராணம், இதில் பரஞ்சோதி முனிவர், விரிவானம் புதிய நம்பிக்கை, எழுதியவர் கமலாலயன், இலக்கணம், இதில் வந்து வினா வகைகள் 6 வினா வகைகள் பார்க்க போகிறோம், விடை வகைகள் 8, பொருள்கோள் 8, இந்த டாப்பிக்கெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். உரைநடையில் மொழிபெயர்ப்பு கல்வி, மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு. டேனிஷ் கிறித்துவ நிறுவனத்தால் 1723 கானா பாட்டுகளின் புஸ்தகம் அப்படிங்கிற பேரில் தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ்நூல் இந்த பேரில் வந்து இருக்குது. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகவும் என்று கூறியவர் டேனிஷ் கிறித்துவ நிறுவனத்தால் தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்ற தமிழ்நூல் கானா பாட்டுகளின் புஸ்தகம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1723. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதே மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகவும் என்று கூறியவர் மு.கு. ஜெகநாத ராஜா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை குறிப்பிட்டவர் தொல்காப்பியர். மரபியல்ல 98வது நூற்பால் வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற இதை வந்து சொல்லியிருக்காரு. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தோம் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு யாருடைய காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. சங்க காலத்திலேயே வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்ம செய்திகளை எந்த இலக்கியங்களில் பரவலாக காணலாம்? சங்க தமிழ் இலக்கியங்களில். வடமொழி கதைகளை தழுவி தமிழில் படைக்கப்பட்ட காப்பியங்கள் பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லிபாரதம். மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யும் நிறுவனங்கள் சாகித்ய அகாதமி நிறுவனம், தேசிய புத்தக நிறுவனம் NBT, தென்னிந்திய புத்தக நிறுவனம். உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிட்டால் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதற்கு ஜப்பான் கூறிய பதில் மொகுசாஸ்டு என்பதன் பொருள் விடை தர அவகாசம் வேண்டும் என்பது. மொகுசாஸ்டு என்பதனை அமெரிக்கர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டனர்? மறுக்கிறோம் என்று. இது உண்மை எனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையவில்லை என்று பொருள். டேஸ் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமானவர் ஷேக்ஸ்பியர். ஜெர்மன். எந்த நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன? 18ஆம் நூற்றாண்டு வரை. டேஸுக்கு உரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான். தமிழுக்கே உரிய நூலாக தான் திருக்குறள் இருந்துச்சு. ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு கீதாஞ்சலி. இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பிற்கு என்ன பரிசு கிடைத்தது? நோபல் பரிசு 1913ஆம் ஆண்டு. கீதாஞ்சலி ரவீந்திரநாத் தாகூர் எழுதுறதுக்காக நோபல் பரிசு 1913ஆம் ஆண்டு வாங்கியிருக்காரு. பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு நூல்கள் காட்சி மொழிபெயர்ப்பு, எக்ஸிபிஷன், இருப்பு பாதை, ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ், புரட்சி ரெவல்யூஷன், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம், இதுக்கு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி பாரதியார் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன் 1942ஆம் ஆண்டு ஹிஜ்ராபாக் மத்திய சிறைச்சாலையிலிருந்து எழுதியிருக்கார். வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கண முத்தையா. மொழிபெயர்த்த ஆண்டு 1949. வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் கணமுத்தையா. மொழிபெயர்ப்பு 1949ஆம் ஆண்டு. டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு 2016ஆம் ஆண்டு. முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு 2016ஆம் ஆண்டு. யூமா வாசுகியன் மொழிபெயர்ப்பு 2018ஆம் ஆண்டு. இத்தகவல்களை வழங்கியவர் கந்தசாமி. ரயில் ஸ்லீப்பர். தண்டவாளத்தின் குறுக்கு கட்டைகள். கேமல் வடம் அல்லது கயிறு, ஒட்டகம் என 2 பொருள் உண்டு. ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன? 5000 நூல்கள். புள்ளி விவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலேயம்,
ஆங்கிலம், 2ஆம் இடம் மலையாளம், 3ஆம் இடம் தெலுங்கு, 4ஆம் இடம் ஹிந்தி, 5ஆம் இடம் கன்னடம், 6ஆம் இடம் வடமொழி, 7ஆம் இடம் ரஷ்ய மொழி, 8ஆம் இடம் வங்கமொழி, 9ஆம் இடம் மராத்தி மொழி. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவர். பயன்கலை. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குறிப்பிட்டவர் குலோத்துங்கன். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரப்பும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியுள்ளார். பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் 1000 தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன என்று கூறியவர் தனிநாயகம் அடிகள். கவிதை பேழை நீதி வெண்பா எழுதியவர் க. ப. செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர் பிறந்த 2 ஆண்டுகள். ஜூலை 3, 1874ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. 1950ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி இறந்திருக்காரு. கற்றவர் வழி அரசு செல்லும் என்பது சங்க இலக்கியம். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. சதாவதானம் என்றால் சதம் என்றால் 100. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல். இதுக்கு தான் சதாவதானம் அப்படின்னு பேர். செய்குதம்பி பாவலர் பற்றிய சிறு குறிப்பு. சதாவதானம் கலையில் சிறந்து விளங்கியவர். ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி. இவருடைய திறமை 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றிருக்கார். உரை சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. சதாவதானி பட்டம் 1907 மார்ச் 10ஆம் தேதி சென்னை விக்டோரியா அரங்கில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டினதுனால சதாவதானி பட்டம் கொடுத்துருக்காங்க. சிறப்பு: இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும். நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு. இவருடைய அனைத்து நூல்களுமே நாட்டுடைமையாக்கிடுச்சு. அடுத்தது கவிதை பேழை திருவிளையாடல் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். நமக்கு திரு ஆலவாய் காண்டத்திலிருந்து இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் இதில் பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தவன் குசேல பாண்டியன். கபிலரின் நண்பர் இடைக்காடனார். மன்னன் இடைக்காடனாரை அவமதிச்சிடுறாரு. எந்த மன்னன் அப்படின்னா குசேல பாண்டியன். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் எந்த கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார்? கடம்பவன கோவில். சொல்லும் பொருளும். கேள்வி இனான். நூல் வல்லான். நூல் வல்லான் யார் அப்படின்னா கபிலர். கேண்மை இனான் அப்படின்னா நட்பினன். நட்புக்கு சொந்தக்காரர் அந்த இடைக்காடனார். தார் அப்படின்னா மாலை. முனிவு சினம். அகத்து உவகை. மன மகிழ்ச்சி. தமர் உறவினர். நீபவனம் கடம்பவனம். மீனவன் பாண்டிய மன்னன். அதாவது மீன் கொடிய உடைய பாண்டிய மன்னன். கவரி சாமரை. கவரி மாவின் முடியில் செய்த அரச சின்னமாகிய விசிறி. கவரி மான் இருக்கு இல்லையா, அதனுடைய முடியில் பண்ணுறது தான் சாமரை. அந்த கவரி மானுடைய சாமரை. நுவன்ற சொல்லிய. என்னா அசைச்சொல். இலக்கண குறிப்பு. கேள்வி இனான். வினையால் அணையும் பெயர். காடனுக்கும் கபிலனுக்கும். என்னும்மை. சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். சொல்லேர் உழவன் யார் அப்படின்னா முரசு கட்டிலில் உறங்கிய புலவர் மோசிக்கிறனாருக்கு. கவரி வீசிய வில்லேர் உழவன் யார் அப்படின்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. வில்லேர் உழவன் அப்படிங்கிறவர் மன்னன். மன்னனை தான் வில்லேர் உழவன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லேர் உழவன் அப்படின்னா புலவன். இவருக்கு இந்த மோசிக்கிறனார் பாடிய பாடல் மாசர விசித்த வார்புரு வாழ்வின் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பாடியிருக்காரு. இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருவிளையாடல் புராண கதைகள் எதன் முதல் கொண்டு கூறப்பட்டு வந்துள்ளது? சிலப்பதிகாரம். எனினும் இயற்றிய பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது. திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் படலங்களின் எண்ணிக்கை 3 காண்டங்களும் 64 படலங்களும் உள்ளது. 3363 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. 3 காண்டங்கள். மதுரை காண்டம். மதுரை காண்டத்தில் 18 படலங்கள் இருக்குது. கூடர் காண்டம் இதில் 30 படலம் இருக்குது. திரு ஆலவாய் காண்டம் இதில் 16 படலங்கள் இருக்குது. மொத்தமாக 3363 பாடல்கள். பரஞ்சோதி முனிவர் பற்றிய சிறு குறிப்பு. பிறந்த ஊர் நாகை மாவட்டத்தில் திருமறைக்காடு, வேதாரண்யம்னு சொல்லுவாங்க. இவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் எழுதிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. அடுத்தது விரிவானம். புதிய நம்பிக்கை எழுதியவர் கமலாலயன். உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாகவே இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யோன் அவர்கள். இந்த மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் கமலாலயன். இவருடைய இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்காரு இந்த கமலாலயன். கொற்கை கோமான் கொற்கையம் பேருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்
ஐங்குறு 100. இதில் கொற்கையம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வரிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொற்கையை வந்து குறிக்குது. கல்வி வாய்ப்பற்ற சூழலில் ஒற்றை சுடராக வந்து ஒளியேற்றியவர் மேரி மெக்லியோட் பெத்யூன். கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இலக்கணம் வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள். வினா வகைகள் 6. 1 அறிவினா, 2 அறியா வினா, 3 ஐய வினா, 4 கொளல் வினா, 5 கொடை வினா, 6 ஏவல் வினா. இதுக்கான நன்னூல் நூற்பா. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியது நன்னூல் நூற்பா. விடை வகைகள் 8. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இது 3 வந்து வெளிப்படையான விடைகளை தரும். ஏவல் விடை அது வந்து முன்னாடி இருக்கவங்க கூட சொல்கிறது. வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. இது எல்லாமே குறிப்பு விடைகளாக நமக்கு விடை கிடைக்கும். இதை பற்றி சொல்லக்கூடிய நூற்பா சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா. அடுத்தது பொருள்கோள். பொருள்கோள் 8 வகைப்படும். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். இது 8 வகைப்படும். ஆற்றுநீர் பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள், விற்பூட்டு பொருள்கோள், தாப்பிசை பொருள்கோள், அலைமறிப்பாப்பு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், அடிமறி மாற்று பொருள்கோள். இதில் நிரல் நிறை பொருள்கோள் வந்து 2 வகைப்படும். முறை நிரல் நிறை பொருள்கோள், எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். ஐநா அவையில் மொழிபெயர்ப்பு. ஒருவர் பேசும்போதே மொழிபெயர்ப்பது அல்லது விளக்குவது இன்டர்பிரட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் வெற்றி வேர்க்கை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் பாரதியார். யாழிசை. அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன், பேத்தி நெட்டுரு பண்ணினால் நீதிநூல் திரட்டையே. இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். இப்பாடலை இட்ஸ் லைக் நியூ லியூட் மியூசிக் என்று மொழிபெயர்த்தவர் கவிஞர் தேசினி. கலைச்சொற்கள் எம்ப்ளம், சின்னம், தீசிஸ், ஆய்வேடு, இன்டலெக்சுவல், அறிவாளர், சிம்பாலிசம், குறியீட்டியல். அறிவை விரிவுசை. சிறந்த சிறுகதைகள் 13 எழுதியவர் தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் எழுதியவர் தமிழில் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி எழுதியவர் தமிழில் M.P. அகிலா. இது எல்லாமே மொழி பெயர்ப்பு நூல்களாக இருக்குது. இதை தமிழில் இந்த டாப்பிக்கில் தலைப்பில் வந்து மொழிபெயர்த்தவங்க தமிழில் வள்ளிக்கண்ணன். சிறந்த சிறுகதைகள் 13 அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலில் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் அப்படிங்கிறதையும் மொழிபெயர்ப்பு நூல் தான். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி இதையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் M.P. அகிலா. நன்றி.